வணக்கம் நேயர்களே. பார்த்தேன், ரசித்தேன், படித்தேனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சுதா ஆழ்வான். அமரர் கல்கியின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற அலை ஓசை பாகம் 2 புயல் அத்தியாயம் 8 சீதாவின் பதில். லலிதாவின் கடிதம் சீதாவின் உள்ளத்தில் பலவித உணர்ச்சிகளை உண்டாக்கியது. லலிதாவின் புக்கக வாழ்க்கையை குறித்து அனுதாபம் ஏற்பட்டது. அதே சமயத்தில் லலிதாவின் நிலையுடன் தன்னுடைய நிலைமையை ஒப்பிட்டு பார்த்தபோது அவளுடைய அந்தரங்கத்தில் ஒருவித மகிழ்ச்சியையும் உண்டாக்கிற்று. என்னதான் இருந்தாலும் இவள் இவ்வளவு குறை சொல்லி புலம்பக்கூடாது என்று ஒரு பக்கத்தில் தோன்றியது. உடனே பாவம், வேறு யாரிடத்தில் சொல்லிக் கொள்வாள்? அவள் அம்மாவோ பெரும் பைத்தியம் என்ற எண்ணமும் தோன்றியது. அம்மா, எத்தனை நீளம் கடிதம் எழுதுகிறாள்! ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டியதை 9 வார்த்தைகளில் சொல்கிறாளே என்று அலுத்து கொண்டாள். கடைசியாக ஒரு வார கடிதத்தை படித்து முடித்த பிறகு பின்வரும் பதிலை எழுதினாள். என் பிரியமுள்ள தோழி லலிதாவுக்கு உன்னுடைய கடிதம் கிடைத்தது. அதை படித்தபோது கொஞ்சம் வருத்தம் உண்டாயிற்று. உன் பேரில் கோபமாயும் இருந்தது. இவ்வளவு விஷயங்களையும் உன் மனத்துக்குள் இத்தனை நாட்களும் மூடி வைத்துக் கொண்டிருந்தாயல்லவா? இதுதானா உண்மையான சிநேகிதத்துக்கு லட்சணம்? போனது போகட்டும். இனிமேல் இன்பமோ துன்பமோ சுகமோ துக்கமோ எதுவாயிருந்தாலும் உடனுக்குடனே எனக்கு நீ விஸ்தாரமாக கடிதம் எழுதிவிட வேண்டும். ஒருவருக்கொருவர் சிநேகமாயிருப்பது பின் எதற்காக? சுகதுக்கங்களை பகிர்ந்து அனுபவிப்பதற்குத்தான் அல்லவா? காதல் என்பது கதைகளிலே மட்டுமல்ல, இந்த உலகத்திலும் உண்டு என்பது நிச்சயம். அதற்கு என்னுடைய வாழ்க்கையே அத்தாட்சி. அடியே லலிதா, உண்மையில் நான் பாக்கியசாலிதானடி. ஆனால் இந்த பாக்கியம் ஒரு விதத்தில் உன்னால் தான் எனக்கு கிடைத்தது என்பதை ஒரு நாளும் மறக்க மாட்டேன். எனக்கு பதிலாக இன்றைக்கு நீ இங்கே இந்த அழகான புதுடில்லி பங்களாவில் இருந்திருக்கலாம் என்பதை நினைக்கும்போது என்னமோ பண்ணுகிறது. உனக்கு எப்படி நான் நன்றி செலுத்துவேன்? என்னுடைய சமாச்சாரம் இருக்கட்டும், உன்னுடைய புக்ககத்து வாழ்க்கையை பற்றி நீ எழுதியிருப்பதை படித்து வருத்தம் அடைந்தேன். உலகம் எவ்வளவோ முன்னேற்றம் அடைந்திருக்கும் போது, நாகரிகம் இவ்வளவாக பரவியிருக்கும் காலத்தில் உன் புக்ககத்து மனிதர்களைப் போன்றவர்களும் இருப்பது எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. உன்னை சிறையில் போட்டு அடைத்து வைத்திருப்பது போல் அல்லவா வைத்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. அதை நினைத்தால் எனக்கு அசாத்திய கோபம் வருகிறதடி. ஆனால் ஒரு விஷயம், உன் கணவன் பட்டாபிராமன் உன்னை சினிமாவுக்கு அழைத்து போகாததினாலேயே அவனுக்கு உன் பேரில் அபிமானம் இல்லை என்று நினைத்து விடாதே. இது பட்டிக்காட்டு பெண்கள் பேசுகிற பேச்சு. புருஷர்களுக்கு எத்தனையோ சௌகரிய அசௌகரியங்கள் இருக்கும். அதையெல்லாம் கவனித்து நாம் தான் நல்ல மாதிரி நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய புருஷன் வேறொரு பெண்ணிடம் பேசிவிட்டால் அதனால் குடிமுழுகி போய்விட்டது என்று நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. நாகரிகமே தெரியாத படிப்பற்ற ஸ்திரீகள்தான் அப்படியெல்லாம் சந்தேகப்படுவார்கள். உன் மாமியாரை பற்றி நீ எழுதியிருப்பதையும் நான் முழுதும் ஒப்புக்கொண்டு விட முடியாது. எல்லாம் நாம் நடந்து கொள்வதை பொறுத்தது. பிறந்தகத்தை விட்டு புக்ககத்துக்கு போனால் அப்புறம் பிறந்தகத்து பாசமே இருக்கக்கூடாது. மாமனார் மாமியார்தான் தாயார் தகப்பனார் என்று எண்ணி நடந்து கொள்ள வேண்டும். என்னுடைய ஓர்படி மாமியாரிடம் இருந்து குடித்தனம் செய்ய முடியாது என்று நினைத்துத்தான் பிறந்த வீட்டுக்கு புருஷனையும் அழைத்து கொண்டு போய்விட்டாள். ஆனால் நான் எப்படி இருக்கிறேன் பார். என் மாமியார் என்னிடம் வைத்திருக்கும் அபிமானத்துக்கும் அளவே கிடையாது. பெற்ற பெண் போல என்மேல் இவ்வளவு பாசம் கொண்டிருக்கிறார். நீயும் உன் தாயார் தகப்பனாரை அடியோடு மறந்துவிட்டு மாமியாரும் மாமனாரும் தான் பெற்ற தாயும் தகப்பனும் என்று நினைத்து நடந்து கொள்ளு. அப்போது அவர்கள் எப்படி மாறிவிடுகிறார்கள் பார். சூர்யா காங்கிரசுக்கு போய்விட்டு திரும்பி வந்து விட்டான். லலிதா, மிகவும் சந்தோஷமான ஒரு செய்தி. என் அகத்துக்காரருக்கு சூர்யாவை ரொம்பவும் பிடித்து போய்விட்டது. இருவரும் அந்யோன்ய சிநேகிதர்களாகிவிட்டார்கள். ஓயாமல் காங்கிரஸை பற்றியும் இங்கிலீஷ் சர்க்காரை பற்றியும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். பேச ஆரம்பித்துவிட்டால் பேச்சின் சுவாரஸ்யத்தில் சாப்பாட்டை கூட மறந்து விடுகிறார்கள். சில சமயம் நான் ஒருத்தி இருப்பதை கூட மறந்து விடுகிறார்களடி. எப்படி இருக்கிறது வேடிக்கை! சென்ற ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமாக இந்த டில்லியில் உள்ள குதுப் மினார் கோட்டை, ஜந்தர் மந்தர் முதலிய இடங்களுக்கு போய் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு வந்தோம். சூர்யாவும் எங்களுடன் வந்ததுதான் மிகவும் சந்தோஷமாய் இருந்தது.
நாளைய இரவு நாங்கள் ஆக்ராவுக்கு புறப்படப் போகிறோம். சூர்யாவும் எங்களுடன் கூட வருகிறான். ஆனால் என் மாமியார் வரவில்லை. குழந்தையை பார்த்து கொண்டு வீட்டில் இருப்பதாக சொல்லிவிட்டார். உலகின் 9 மகா அதிசயங்களில் ஒன்றாகிய தாஜ்மஹால் ஆக்ராவில்தான் இருக்கிறது. நீ சரித்திர புத்தகத்தில் படித்திருக்கிறாய் அல்லவா? ஷாஜகான் சக்கரவர்த்தி தன்னுடைய பட்டத்து ராணி மும்தாஜின் ஞாபகார்த்தமாக கட்டிய அற்புத கட்டிடம் தாஜ்மஹால். முக்கியமாக அதை பார்த்துவிட்டு வரத்தான் நாங்கள் போகிறோம். ஆக்ராவில் இருந்து ஓர் இரவு ரயில் பிரயாணம் செய்தால் ரஜினிபூர் என்று ஓர் ஊர் இருக்கிறதாம். அது ஒரு சுதேச ராஜாவின் ஊராம். அங்கே ஒரு விஸ்தாரமான ஏரியும் ஏரியின் நடுவில் ஒரு அழகான நீராழி மண்டபமும் உண்டாம். ஏரிக்கரை ஓரத்தில் 1000 10,000 கணக்கில் வெள்ளை வெளேர் என்ற நிறமுடைய கொக்குகள் வந்து மந்தை மந்தையாய் உட்கார்ந்துவிட்டு அவ்வளவும் சேர்ந்தாற்போல் பறந்து போகுமாம். அதை போன்ற அழகான காட்சி உலகத்திலேயே கிடையாதாம். ஆக்ராவிலிருந்து அங்கேயும் போய் வரலாம் என்று இவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் சூர்யா ஆக்ராவிலிருந்து திரும்பி வந்துவிட வேண்டும் என்றும் ஏதோ ஒரு கூட்டம் தனக்கு இருக்கிறதென்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறான். கூட்டமும் ஆச்சு, மண்ணாங்கட்டியும் ஆச்சு என்று இவர் நேற்றைக்கு சூர்யாவுடன் சண்டை பிடித்தார். சூர்யாவை நான் கவனமாக பார்த்து கொள்கிறேன் லலிதா. அவனை பற்றி நீ கொஞ்சமும் கவலைப்பட வேண்டாம். சூர்யா நம் இருவருக்கும் செய்திருக்கிற உதவிக்கு நான் அவனுக்கு எவ்வளவு செய்தாலும் தகும். நல்ல சமயம் பார்த்து இவரிடம் சொல்லி அவனுக்கு ஒரு உத்தியோகம் பண்ணி வைக்க செய்யலாம் என்று எண்ணி இருக்கிறேன். என்னுடைய மாமியாருடைய தங்கை பெண் ஒருத்திக்கு வரன் தேடிக் கொண்டிருக்கிறார்களாம். சூர்யாவுக்கு பண்ணிக்கொள்ளலாம் என்று மாமியார் சொல்கிறார். அந்த மாதிரி நடந்தால் எனக்கு எவ்வளவோ சந்தோஷமா இருக்கும். சூர்யா இங்கேயே குடியும் குடித்தனமுமாய் தங்கிவிட்டால் எவ்வளவு நன்றாயிருக்கும். அப்போது நீ கூட சில சமயம் இங்கே வந்துவிட்டு போவாய் அல்லவா? பம்பாயில் உன்னை எல்லா இடங்களுக்கும் அழைத்து கொண்டு போய் காட்டிய நினைவு எனக்கு வருகிறது. டில்லியிலும் பார்க்க வேண்டிய இடங்களுக்கெல்லாம் உன்னை அழைத்து கொண்டு போய் காட்டுவது எனக்கு எவ்வளவு சந்தோஷமாயிருக்கும் தெரியுமா? இதோ இவர் வெளியில் உலாவப் போவதற்கு நேரமாகிவிட்டது என்று அவசரப்படுத்துகிறார். ஆகையால் இந்த கடிதத்தை இங்கேயே நிறுத்திக் கொள்கிறேன். ஆக்ராவிலிருந்து திரும்பி வந்த பிறகு மறுபடியும் விவரமான கடிதம் எழுதுகிறேன். இப்படிக்கு உன் பிரிய சிநேகிதி சீதா. குறிப்பு: நான் டில்லிக்கு வந்த அன்று ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு சிறு சம்பவம் நடந்தது. அதை பற்றி என்னமோ ஏதோ என்று எனக்கு ரொம்பவும் கவலையாயிருந்தது. ஆனால் கவலைக்கு சிறிதும் இடம் இல்லை என்று இப்போது நிச்சயமாகிவிட்டது. என்னுடைய அசட்டுத்தனமான சந்தேகத்தை பற்றி மறுமுறை நாம் நேரில் சந்திக்கும் போது சொல்கிறேன். அதை கேட்டால் நீ விழுந்து விழுந்து சிரிப்பாய். சீதா. அத்தியாயம் 8 சீதாவின் பதில் நிறைவடைந்தது. அன்பான நேயர்களே, இது போன்ற மேலும் சுவையான கதைகள் மற்றும் கட்டுரைகள் கேட்க பார்த்தேன், ரசித்தேன், படித்தேன் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு போன்றவை பிளேலிஸ்டுகளாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஏனைய பிற கதைகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். தமிழ் கதைகள் கேட்க ஆர்வம் உள்ள உங்கள் குடும்பத்தார் மற்றும் நண்பர்களிடம் பகிருங்கள். மிக்க நன்றி.